திருவாதிரை நட்சத்திரத்துடைய கிரக அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகும், அதனால அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தினா பரவாயில்ல. அந்த காது சம்பந்தப்பட்ட நோய் வந்து போகிறதுக்கு ஒரே அதிக வாய்ப்பு இருக்கு. ராகு காலத்துல விஷ்ணுவை வணங்கி வருவது மிகவும் நல்லது. ராகுனாலே பிரம்மாண்டம் சொல்லிட்டோம். ஆகாய தத்துவமாக இருக்கக்கூடிய சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு இவங்க ஒரு முறையாவது போய் அவங்க வந்து வணங்கிட்டு வரணும். துர்க்கை மற்றும் காளி வழிபாடு முக்கியமா ராகு காலத்துல செஞ்சுட்டு வர்றது சிறந்தது. அதே போல இவங்க வந்து ருத்ராட்சத்தை அணிஞ்சிட்டு வரலாம், ரொம்ப சிறப்பா இருக்கும், தெய்வ பலம் கூடும். சென்னை பெசன்ட் நகர்ல அஷ்டலட்சுமி கோவில்ல செங்காலி மரத்துக்கு அடியில கொஞ்ச நேரம் அமர்ந்து இவங்க தியானம் பண்ணிட்டு வரலாம். திருக்கழுக்குன்றத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு வேதகிரீஸ்வரர் கோவிலுக்கு சென்று சுற்றி வந்து அங்க கொஞ்ச நேரம் தியானம் பண்ணும் பொழுது இவர்களுக்கு அந்த செங்காலி மரத்துடைய ஆற்றல் இவங்களுக்கு வந்து மனோதிடத்தை கொடுக்கும். பிரபஞ்ச ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருப்பது திருவாதிரை நட்சத்திரத்தை பற்றிய விவரங்கள். திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது 27 நட்சத்திரத்துல 6வதாக இடம் பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரம், எல்லோரும் அறிந்ததே. இந்த நட்சத்திரம் வானத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓரியன் அப்படிங்கிற விண்மீன் குழுவுல வடகிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான நட்சத்திரம். அது சிவப்பாகவும் நீல நிறமாகவும் மஞ்சள் நிறமாகவும் காட்சியளிக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு பெரிய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தா அவர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், அவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, அவர்களுடைய விருட்சம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில பார்க்கலாம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்துடைய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனின் அம்சமான ருத்ரன். அதே போல திருவாதிரை நட்சத்திரத்துடைய கிரக அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு. இந்த நட்சத்திரத்தின் விருட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்காலின்னு சொல்லுவாங்க, செங்கருங்காலின்னு சொல்லுவாங்க, அரிய வகை மரம். இந்த நட்சத்திர வரிசைகளிலேயே திருவாதிரைக்கும் திருவோண நட்சத்திரத்திற்கு மட்டும்தான் அடைமொழியாக முன்னாடி திரு என்கின்ற ஒரு அடைமொழி சிறப்பு மிக்கன்னு அர்த்தம். இது ஆதிரை நட்சத்திரம் சொல்வது, திருவாதிரைங்கிறது சிவபெருமானுக்கு உண்டான நட்சத்திரம், திருவோணம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு உண்டான நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது நடராஜ பெருமானுக்கு ரொம்ப அற்புதமான ஏற்ற நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால மார்கழி மாசம் பௌர்ணமி என்று வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம் மிக மிக சிறப்பான ஒன்று. சிதம்பரம் நடராஜர் கோவில்கள் மட்டுமில்லாமல் எங்கெல்லாம் நடராஜ பெருமான் வீற்றிருக்கிறார்களோ அங்க எல்லா இடத்துலையுமே சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் அன்னைக்கு நம்ம பார்ப்பது வழக்கம். நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராசிகள்ல 3வது ராசியாக இருக்கக்கூடிய மிதுன ராசியில நடு மத்தியம நட்சத்திரம் உடையாத முழு நட்சத்திரம் அது. அதனால இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய குண இயல்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உபயராசி அப்படின்னு, அதனால 2 விதமான குண இயல்பு அவங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையும் தனக்கேற்றதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழல் அவங்களுக்கு, அவங்க மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இயற்கையாக இருக்கும். அதே போல இவங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலி, தங்களுக்கு சாதகமாக எந்த ஒரு சூழ்நிலையும் அவர்கள் வந்து மாற்றிக்கொள்வார்கள். அதே போல இவர்கள் வணிகம் மற்றும் வியாபாரத்துல சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதிகமா படிக்காமே பரீட்சை நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி சும்மா அப்படி பார்த்துட்டு போவாங்க, எழுதிடுவாங்க. அப்படியாப்பட்ட அவங்களுக்கு புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும். ஆனா ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சந்திரன் ராகுடைய சாரம் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால ராகு அப்படின்னாலே ஒரு மாயை, இவங்க ஒரு கற்பனையில அதிகமாக வாழக்கூடியவர்கள். அதனால இந்த ஒரு சில விஷயத்த மட்டும் இவங்க கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில நிதர்சனமான ஒரு உண்மைகள் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனால கற்பனை உலகத்திலேருந்து அவங்க வந்து தற்கால உலகத்துக்கு அவங்க வர முடியும். சந்திரன் ராகு அப்படின்னாலே கபம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய ஒரு உடல் அமைப்பாக இருக்கக்கூடும். அதே போல பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு அலர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் அடிக்கடி, இந்த ஆஸ்துமா, இந்த ஏதாவது தும்மல், ஏதாவது சின்ன ஒரு டஸ்ட் அலர்ஜி கூட அவங்களுக்கு சீக்கிரமா பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இவங்களுடைய உடல் அந்த மாதிரி அமைப்புல இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகும், அதனால அதுல கொஞ்சம் கவனம் செலுத்தினா பரவாயில்ல. காதுல சில விஷயங்கள், அந்த காது சம்பந்தப்பட்ட நோய் வந்து போகிறதுக்கு ஒரே அதிக வாய்ப்பு இருக்கு. இவர்கள் வந்து புதன்கிழமை அன்று ராகு காலத்துல விஷ்ணுவை வணங்கி வருவது மிகவும் நல்லது.
எந்தெந்த கோவில்களுக்கு போயிட்டு வந்தா ரொம்ப நல்லது அப்படின்னு பார்க்கலாம். ராகுனாலே பிரம்மாண்டம் சொல்லிட்டோம். ஆகாய தத்துவமாக இருக்கக்கூடிய சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு இவங்க ஒரு முறையாவது போய் அவங்க வணங்கிட்டு வரணும். எங்கெங்கெல்லாம் நடராஜ பெருமான் இருக்காரோ அங்க போய் வணங்கிட்டு வருவது நல்லது. ராகுவின் அதிதேவதையான துர்க்கை மற்றும் காளி வழிபாடு ரொம்ப ரொம்ப சிரத்தையா செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில எது நல்லதோ அது அவங்களை சேரும். அதனால துர்க்கை மற்றும் காளி வழிபாடு முக்கியமா ராகு காலத்துல செஞ்சுட்டு வர்றது சிறந்தது. திருவாதிரை நட்சத்திரத்துக்குரிய வடிவம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வானத்துல ஸ்டார் கான்ஸ்டலேஷன் சொல்லுவோம் இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா திரிசூலம் போலவும் நீர் துளி போலவும் காட்சி அளிக்கக்கூடியது. அதனால இவர்கள் அந்த நீர்த்துளி போல இருக்கக்கூடிய அந்த வடிவத்தை அடிக்கடி பார்த்துட்டு வர்றது, லோகோவா வச்சுக்கிறது, இதெல்லாம் அவங்க லைஃப்ல ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல இவங்க ருத்ராட்சத்தை அணிஞ்சிட்டு வரலாம், ரொம்ப சிறப்பா இருக்கும், தெய்வ பலம் கூடும். எந்த இடத்துல திரிசூலம் கோவில்களை பார்த்தாலும் அங்க போய் வணங்கிட்டு வருவது இவங்களுக்கு சிறப்பான பலனை தரும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்கள் என்னென்ன நட்சத்திரத்தன்று என்னென்ன மாதிரி வேலைகள் செய்தா வாழ்க்கையில வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதையும் பார்த்திடலாம். இவர்களுடைய ஜென்ம நட்சத்திரமான திருவாதிரை என்று வழிபாடுகள் மேற்கொள்ளலாம், தான தர்மங்கள் செய்து வரலாம். இந்த தான தர்மங்களும் வழிபாடும் இவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப பாதுகாப்பை தரக்கூடியது. இவர்களுடைய இரண்டாவது நட்சத்திரமான புனர்பூசம் அந்த நட்சத்திரத்தின் தெய்வமான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை வணங்கி வருவதால் இவர்கள் வாழ்க்கையில சகல சம்பத்தையும் பெற்று வாழலாம். கையில வில்லேந்திய ராமராக இருந்து அவரை வணங்கி வருவது சால சிறந்தது. அதே போல இவர்களுக்கு நான்காவது நட்சத்திரமான ஆயில்யம் நட்சத்திரம். ராகு அப்படின்னாலே பாம்புன்னு சொல்லிட்டோம். ஆயில்ய நட்சத்திரத்துடைய வடிவமும் பாம்பு தான். அதனால பாம்பு புத்துக்கு போய் வழிபாடு செய்வது இவங்களுக்கு நல்ல மேன்மையை தரக்கூடியதாக இருக்கும். ஆதிசேஷ வழிபாடு ரொம்ப நல்லது. அதனால இவர்கள் நான்காவது நட்சத்திரமான ஆதிசேஷனை வழிபட்டும் அதே போல அகத்திய பெருமானை வழிபட்டு வருவதனால் இவர்களுக்கு காரிய சித்தி எனும் செயல் வெற்றி கிடைக்கும். ஆறாவது நட்சத்திரம், அதாவது திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரமான பூரம் அன்னைக்கு இவர்களுக்கு ரொம்ப நாள் பெண்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு வேலைகள், அதாவது ரொம்ப இழுத்து கொண்டே வரக்கூடிய வேலை, முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகளை ஒரு ரீஸ்டார்ட் போல செஞ்சா அவங்களுக்கு அது சீக்கிரமாக செய்யக்கூடிய சாதகமான சூழல் இவங்களுக்கு உண்டாகும். அதே போல ஹஸ்தம் நட்சத்திரம் இவர்களுக்கு எட்டாவது நட்சத்திரம். ஒரு மித்ரன் சொல்லக்கூடிய ஒரு நண்பன் போல உதவக்கூடிய நட்சத்திரம். உள்ளங்கையை அடிக்கடி அவங்க பார்த்துட்டு வரலாம். ஹஸ்த நட்சத்திரத்துக்குரிய வடிவம் அப்படின்னா உள்ளங்கை. இந்த உள்ளங்கையை அடிக்கடி பார்த்துட்டு வரலாம். அதே போல இவர்களுக்கு ஒன்பதாவது நட்சத்திரமான சித்திரை. இந்த சித்திரை நட்சத்திரம் இவங்களுக்கு அதி அற்புதமான நட்சத்திரம். பரம மைத்திர நட்சத்திரம் சொல்லக்கூடியது. உற்ற நண்பனை போல உதவும் நட்சத்திரம். அன்னைக்கு ஏதாவது ஒரு செயல் புதுசா ஆரம்பிச்சா ரொம்ப அற்புதமா வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். இந்த நட்சத்திரத்துக்குண்டான வடிவம் ஸ்வஸ்திக். இந்த ஸ்வஸ்திக் சிம்பலை அடிக்கடி பார்த்து வருவதனால் இவர்களுக்கு வாழ்க்கையில அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும். விருட்சம் ஏற்கனவே நம்ம உங்களுக்கு செங்காலி அப்படிங்கிற விருட்சம் தான் திருவாதிரை நட்சத்திரத்துக்குரிய விருட்சம் அப்படின்னு பார்த்துட்டோம். இது ரொம்ப அபூர்வமாக வளரக்கூடிய விருட்சம். அதனால இது எந்த திருக்கோவில்கள்ல இந்த விருட்சத்தை நட்டு பராமரிச்சுட்டு வராங்களோ அந்த திருக்கோவில்களுக்கு சென்று இவர்கள் வணங்கி வரும் பொழுது, முக்கியமா அந்த விருட்சம் இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்ச நேரம் இவங்க உட்கார்ந்து அமைதியா தியானம் பண்ணிட்டு வரணும். இது பாத்தீங்கன்னா சென்னை பெசன்ட் நகர்ல அஷ்டலட்சுமி கோவில்ல 27 நட்சத்திரத்துக்கு உண்டான விருட்சங்களும் அங்க பராமரிச்சுட்டு வராங்க. அந்த கோவில்ல போய் செங்காலி மரத்துக்கு அடியில கொஞ்ச நேரம் அமர்ந்து இவங்க தியானம் பண்ணிட்டு வரலாம். திருக்கழுக்குன்றத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு வேதகிரீஸ்வரர் கோவிலுக்கு சென்று அங்க வளர்க்கப்பட்டு வரும் செங்காலி மரத்தை சுற்றி அங்க கொஞ்ச நேரம் தியானம் பண்ணும் பொழுது இவர்களுக்கு அந்த செங்காலி மரத்துடைய ஆற்றல் இவங்களுக்கு மனோதிடத்தை கொடுக்கும். இதுவரை திருவாதிரை நட்சத்திரத்துக்குரிய குணாதிசயம், தெய்வம், விருட்சம், வடிவம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இந்த காணொளி உங்களுக்கு ரொம்பவுமே உபயோகமா இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். உங்களுக்கு இதுல ஏதாவது இன்னும் விளக்கங்கள் தேவைன்னா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கேளுங்க, அதற்குண்டான பதில் கொடுக்கிறேன். இனி அடுத்த காணொளியில அடுத்த நட்சத்திரத்தை பத்தி பார்ப்போம். நன்றி.